ശ്ലോകം 21. തദാ ദൈത്യാവഭിപ്രാപ്തൗ ദാരുണൗ മധുകൈടഭൗ താഭ്യാം വിഭീഷിതശ്ചാഹം യുദ്ധായ മകരാലയേ. തദാ ദൈത്യൗ അഭിപ്രാപ്തൗ ദാരുണൗ മധുകൈടഭൗ താഭ്യാം விபீஷிதஹ ச அகம் யுத்தாய மகராலயே. அதுக்குள்ள மது கைடபன் இப்படின்னு ரெண்டு பெரிய அசுரர்கள் அங்க வந்தா அந்த சமுத்திரத்துல யுத்தம் செய்யறதுக்காயிட்டு வா அப்படின்னு அவ என்ன பயமுறுத்தினா. ஸ்லோகம் 22. ததோஹம் நாளமாலம்பிய வாரி மத்தியமவாதரம் ததா தத்ர மயா திருஷ்ட புருஷ பரமாத்புதா. ததஹா அஹம் நாளம் ஆலம்பிய வாரிமத்யம் அவாதரம் ததா தத்ர மயா திருஷ்டஹா புருஷஹ பரம அத்புதஹா. அதனால நான் அந்த தாமரை தண்டை பிடிச்சுண்டு அந்த சமுத்திரத்தோடு நடுவுல போனேன். அங்க ஒரு ஆச்சரியகரமான ஒரு காட்சியை கண்டேன். அற்புதமான ஒரு புருஷனை அங்க நான் பார்த்தேன், மகாபுருஷனை பார்த்தேன். ஸ்லோகம் 23. மேக ஷ்யாம சரீரஸ்து பீதவாசாஸ்ச துர்புஜ சேஷசாயி ஜகநாதோ வனமாலா விபூஷிதா. மேக ஷ்யாம சரீரஹ து பீதவாசாஹ சதுர்புஜஹ சேஷசாயி ஜகநாதஹ வனமாலா விபூஷிதஹ. அந்த புருஷன் மேகம் மாதிரி கருநீல கலரான சரீரத்தோடு கூடியிருந்தார். அதே மாதிரி மஞ்ச கலர்ல பட்டு வஸ்திரம் எல்லாம் தரிச்சுட்டு இருந்தார். 4 கைகள் இருந்தது. ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருந்தார். இந்த பிரபஞ்சத்துக்கே நாதனாயிருக்கிற அவர் வனமாலை அணிஞ்சிட்டு இருந்தார். ஸ்லோகம் 24. சங்கு சக்கர கதா பத்மாத்யாயுதை சுவிராஜித சயானம் தம் சமாலோக்ய போகி போகோ பரிஸ்திதம். சங்க சக்கர கதா பத்ம அத்ய ஆயுதைஹி சுவிராஜிதஹ சயானம் தம் சமாலோக்ய போகி போக உபரிஸ்திதம். சங்கம் சக்கரம் கதை பத்மம் இப்படி இருக்கிற ஆயுதங்களால ரொம்ப ரொம்ப ஜொலிச்சுட்டு இருந்தார் அவர். அந்த சர்ப்ப சரீரத்து மேல படுத்துட்டு இருந்த அவரை பார்த்துட்டு பிரம்மா என்ன பண்ணினார் அப்படிங்கிறத நாரதருக்கு வர்ணிக்கிறார். அதனால அடுத்த ஸ்லோகம் நாரதரை கூப்பிட்டுட்டே சொல்றார். 25வது ஸ்லோகம். சிந்தா மமாத்புதா ஜாதா கிம் கரோமீதி நாரதா மயா ஸ்மிருதா ததா தேவி ஸ்துதா நித்ரா ஸ்வரூபிணி. சிந்தா மம அத்புதா ஜாதா கிம் கரோமி இது நாரதா மயா ஸ்மிருதா ததா தேவி ஸ்துதா நித்ரா ஸ்வரூபிணி. ஹே நாரதா அப்படின்னு கூப்பிட்டு பிரம்மா இங்க நாரதருக்கு வர்ணிக்கிறதாயிட்டு நாரதர் வியாசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஹே நாரதா, நான் இவர் ஆராக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பார்த்தேன். நான் என்னவாக்கம் செய்யணும்? அப்போது எனக்கு நித்ரா ஸ்வரூபிணியான தேவிய ஞாபகம் வந்தது. அந்த நித்ரா ஸ்வரூபிணியான தேவிய நான் துதிச்சேன் நாரதா அப்படின்னு பிரம்மா நாரதர் கிட்ட சொன்னார். ஸ்லோகம் 26. தேஹா நிர்கத்ய சா தேவி ககனே சம்ஸ்திதா சிவா அவிதர்க்ய சரீரா சா திவ்யாபரண மண்டிதா. தேஹா நிர்கத்ய சா தேவி ககனே சம்ஸ்திதா சிவா அவிதர்க்ய சரீரா சா திவ்ய ஆபரண மண்டிதா. சிவஸ்வரூபிணியான அந்த நித்ரா ஸ்வரூபிணியான தேவி மகாவிஷ்ணுவோடு சரீரத்திலேருந்து வேறுபட்டு வியக்தமான சரீரத்தோடு கூடிட்டு
திவ்ய ஆபரணங்களெல்லாம் அணிஞ்சுண்டு வானத்துல போய் நின்னா. ஸ்லோகம் 27. விஷ்ணோர்தேகம் விஹாயாசு விரராஜநபஸ்தித உததிஷ்டதமே ஆத்மா தயா முக்தோ ஜனார்தன. விஷ்ணோஹோ தேகம் விஹாய ஆசு விரராஜநபஹஸ்திதா உததிஷ்டத் அமேயாத்மா தயா முக்தஹா ஜனார்தனஹ. மகாவிஷ்ணுவோடு சரீரத்திலேருந்து வேறுபட்டாக்கும் அந்த நித்ராதேவி வானத்துல போய் நின்னா. அந்த தேவி மகாவிஷ்ணுவோடு சரீரத்திலேருந்து நகர்ந்து போனோன மகாவிஷ்ணு எழுந்திருந்தார். இந்த கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக்கும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் அதை வர்ணனை பண்ணலை. அதனால இங்க ஷார்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 28. பஞ்சவர்ஷ சஹஸ்ராணி கிருதவான் யுத்தமுத்தமம் ததா விலோகிதௌ தைத்யௌ ஹரிணா வினிபாதிதௌ. பஞ்சவர்ஷ சஹஸ்ராணி கிருதவான் யுத்தம் உத்தமம் ததா விலோகிதௌ தைத்யௌ ஹரிணா வினிபாதிதௌ. 5000 வருஷம் விஷ்ணு அந்த அசுரர்கள் கிட்ட பெரிய யுத்தத்தை பண்ணினார். அப்போது அந்த அசுரர்கள் 2 பேரையும் மகாவிஷ்ணு தோக்கடிச்சத பார்க்கறதுக்கு சாதிச்சது. ஸ்லோகம் 29. உத்சங்கம் விமலம் கிருத்வா தத்ரைவ நிஹதௌ ஜதௌ ருத்ரஸ்தத்ரைவ சம்பிராப்தௌ யத்ராவாம் சம்ஸ்திதா உபௌ. உத்சங்கம் விமலம் கிருத்வா தத்ர ஏவ நிஹதௌ ஜதௌ ருத்ரஹ தத்ர ஏவ சம்பிராப்தௌ யத்ராவாம் சம்ஸ்திதா உபௌ. மகாவிஷ்ணு தன்னோட தொடையில அந்த 2 அசுரர்களையும் போட்டு நிகிரகிச்சார். அதுக்குள்ள நாங்கள் 2 பேரும் இருந்த இடத்துக்கு, நானும் மகாவிஷ்ணுவும் இருந்த இடத்துக்கு ஸ்ரீ ருத்ரனும் வந்து சேர்ந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 30. த்ரிபி சம்வீட்சிதாஸ்மாபி ஸ்வஸ்தா தேவி மனோஹரா சம்ஸ்துதா பரமாசக்திருவாஜாஸ்மானவஸ்திதான். த்ரிபிஹி சம்வீட்சிதஹ அஸ்மாபிஹி ஸ்வஸ்தா தேவி மனோஹரா சம்ஸ்துதா பரமா சக்திஹி உவாஜ அஸ்மான் அவஸ்திதான். அழகான அந்த நித்ராதேவி வானத்துல நின்ன இடத்துல அப்படியே நிக்கிறத நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அந்த பராசக்திய தொழுது ஸ்துதிச்சோம். அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறது 31வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல பிரம்மா வர்ணிக்கிறார். 31வது ஸ்லோகத்துல 2வது லைன் தேவி அவாகிட்ட சொன்னதாயிட்டு சொல்லப்படுறது. அப்போ 31வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு கிருபாவலோகனை கிருத்வா பாவனைர் முதிதானதா. கிருபா அவலோகனைஹி கிருத்வா பாவனைஹி முதிதான் அதா. அப்போது ரொம்ப ரொம்ப புனிதமான தன்னோட பார்வையால தேவி எங்களை பார்த்தா എന്നിട്ട് இப்படி சொன்னா. என்னவாக்கும் தேவி சொன்னா அப்படிங்கிறது 31வது ஸ்லோகத்துல 2வது லைன். தேவி உவாஜா, தேவி உவாஜா காஜேஷா ஸ்வானி கார்யாணி குருத்வம் சமதந்திரிதாக. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா, நீங்கள் உங்களோடு டியூட்டிய கொஞ்சம் கூட சோம்பல் படாம செய்யுங்கோ அப்படின்னு சொன்னா. அப்படின்னு கா அஜ ஈஷாஹா ஸ்வானி கார்யாணி குருத்வம் சமதந்திரிதாக. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களே, கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாதக்கு நீங்கள் உங்களோட சொந்தம் டியூட்டிகளை பிரம்மா சிருஷ்டி பண்ணணும், விஷ்ணு பரிபாலனம் பண்ணணும்,
ருத்ரன் சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு உங்களோட டியூட்டியை நீங்கள் செய்யுங்கோம் அப்படின்னு அந்த நித்ராதேவி எங்க கிட்ட சொன்னா அப்படின்னு தேவி சொல்ற மாதிரியே இங்க பிரம்மா வர்ணிக்கிறார். എന്നിട്ട് தேவி என்னவாக்கு சொன்னா அப்படிங்கிறது 32வது ஸ்லோகம். சிருஷ்டி ஸ்திதி விசிஷ்டானி ஹதாவேதௌ மகாசுரௌ கிருத்வா ஸ்வானி நிகேதானி வசத்வம் விகதஜ்வரா. சிருஷ்டி ஸ்திதி விசிஷ்டானி ஹதௌ ஏதௌ மகாசுரௌ கிருத்வா ஸ்வானி நிகேதானி வசத்வம் விகதஜ்வராக. இந்த அசுரர்கள் 2 பேரும் கொல்லப்பட்டுட்டா இனி நீங்கள் உங்களோட ஸ்தானத்துல போய் எந்த சிரமமும் இல்லாதக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செஞ்சுக்குங்கோ அப்படின்னு சொன்னா. എന്നിട്ട് 33வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவி சொல்ற மாதிரி இருக்கு. 33வது ஸ்லோகத்துல 2வது லைன் பிரம்மா நாரதருக்கு வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ 33வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவி சொல்ற மாதிரியே இருக்கு. பிரஜா சதுர்விதா சர்வா ஸ்ருஜத்வம் ஸ்வவிபூதிபி. பிரஜாஹ சதுர்விதாஹ சர்வாஹ ஸ்ருஜத்வம் ஸ்வவிபூதிபிஹி. உங்களோட சக்தியினால 4 டைப்பில் இருக்கிற பிரஜைகளை எல்லாம் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு தேவி அங்க பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களா இருக்கிற திமூர்த்திகளுக்கு சொன்னா. എന്നിട്ട് பிரம்மா இங்க பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றார். அதாக்கும் 2வது லைன் 33வது ஸ்லோகத்துல தத் ஸ்ருத்வா வதனம் தஸ்ய பேஷலம் சுகதம் மிருது. தது ஸ்ருத்வா வதனம் தஸ்யாஹ பேஷலம் சுகதம் மிருது. தேவியோடு அழகான சாஃப்டான அந்த வாக்குகளை கேட்டுட்டு நாங்கள் இப்படி சொன்னோம். ஸ்லோகம் 34 பிரம்மா சொல்ற மாதிரியாக்கம் இருக்கு. பிரம்மா தேவிட்ட என்ன வாக்கும் சொன்னார் அப்படிங்கிறத இங்க வர்ணிக்கிறார். அப்ரூம தாம சக்தாஸ்ம கதம் குர்ம ஸ்திமா பிரஜா நமஹி விததா மாதா சர்வத்ர விததம் ஜலம். அப்ரூம தாமசக்தாஹ ஸ்ம கதம் குர்மஹ திமாஹ பிரஜாஹ நமஹி விததா மாதா சர்வத்ர விததம் ஜலம். அம்பிகே, நாங்கள் சக்தி இல்லாதவாளாக்கு நாங்கள் பிரஜைகளை எப்படி சிருஷ்டிப்போம்? பூமிக்கு விஸ்தாரம் இல்லை, எங்க பார்த்தாலும் தண்ணி தான் இருக்கு, பூமியை காணறதுக்கே இல்லை அப்படின்னு நாங்கள் அந்த தேவிட்ட சொன்னோம். ஸ்லோகம் 35 ந பூதானி குணாச்சாபி தன்மாத்ராணி இந்திரியாணி ஜ ததாகர்ண்ய வஜோஸ்மாகம் சிவாஜாதாஸ்மிதானனா. ந பூதானி குணாஹ ச அபி தன்மாத்ராணி இந்திரியாணி ச தத ஆகர்ண்ய வஜஹ அஸ்மாகம் சிவா ஜாதா ஸ்மிதானனா. பஞ்சபூதங்கள் இல்லை, திரிகுணங்கள் இல்லை, தன்மாத்திரைகள் இல்லை, இந்திரியங்கள் இல்லை. அதெல்லாம் நாங்கள் சொல்றத கேட்டுட்டு அம்பாளோட முகத்துல ஒரு புன்னகை உண்டாச்சு. ஸ்லோகம் 36 சடித்யேவாகதம் தத்ர விமானம் ககனாட்சுபம் சோவாஜாஸ்மின் சுரா காமம் விஷத்வம் கதசாத்வசா. சடித் இதி அவாகதம் தத்ர விமானம் ககனாத் சுபம். சஹ உவாஜ அஸ்மின் சுராஹ காமம் விஷத்வம் கத சாத்வசாக. உடனடியா வானத்திலேருந்து ஒரு விமானம் அங்க வந்து நின்னுது. தேவி சொன்னா, தேவர்களே பயந்துக்காம இந்த விமானத்துல ஏறிக்குங்கோ அப்படின்னு. ஸ்லோகம் 37 விமானே பிரம்ம விஷ்ணீஷா தர்ஷயாம்யத்யஜாத்புதம் தன்னிஷம்ய வஜஸ்தஸ்யா ஓமித்யுக்த்வா புனர்வயம். விமானே பிரம்ம விஷ்ணு ஈஷா தர்ஷயாமி அத்ய ச அத்புதம்.
தன் நிஷம்ய வஜஹா தஸ்யா ஓம் இதி உக்த்வா புனஹ வயம். இந்த விமானத்துல பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரர்களே, நான் ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்கு காட்டித்தரேன். தேவியோடு அந்த சொல்ல கேட்டுட்டு ஓங்காரம் சொல்லிண்டு நாங்கள் அந்த விமானத்துல ஏறிண்டோம். ஸ்லோகம் 38, ஸ்லோகம் 39, ஸ்லோகம் 40ல ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு. இப்படி இதை ஒட்டுக்க சொல்லறதையாக்கும் அதனோட ஒரு ஆன்சர் கரெக்டா இருக்கும். அதனால 38, 39, 40 ஸ்லோகங்களை ஒட்டுக்க பார்க்கிறோம். சமாருஹ்யோபவிஷ்டாஸ்மோ விமானே ரத்னமண்டிதே முக்தாதாம சுசம்வீதே கிங்கிணி ஜாலசப்திதே. 39வது ஸ்லோகம். சுரசத்மனிபேரம்யே த்ரயஸ்தத்ராவிசங்கிதா சோபாவிஷ்டாம்ஸ்ததோ திருஷ்ட்வா தேவ்யஸ்மான் விஜிதேந்திரியான். 40வது ஸ்லோகத்துல ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு. ஸ்வசக்தியா தத்விமானம் வை நோதயாமாஸ சாம்பரே. 38வது ஸ்லோகம். சம் ஆருஹ்ய உபவிஷ்டாஹ ஸ்மா விமானே ரத்னமண்டிதே முக்தாதாம சுசம்விதே சம்வீதே கிங்கிணி ஜாலசப்திதே. ரத்னத்தால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நல்ல பியோர் ஒயிட் கலர்ல முத்துமாலை சார்த்தி இருக்கிற கிங்கிணிகள் எல்லாம் இருக்கிற கிளுங்கற அந்த தேவபவனமா இருக்கிற அமராவதி மாதிரி அழகா இருக்கிற விமானத்துல சுரசத்மனிபேரம்யே த்ரயஸ்தத்ராவிசங்கிதாஹ சஹ உபவிஷ்டாம் ததஹ திருஷ்ட்வா தேவி அஸ்மான் விஜிதேந்திரியான். நாங்கள் 3 பேரும் கொஞ்சம் கூட யோசனை இல்லாம தேவி சொன்னதை கேட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தோம். நாங்கள் இந்திரியங்களை ஜெயிச்ச நாங்கள் அதுல ஏறி உட்கார்ந்ததை பார்த்துட்டு தேவி என்ன பண்ணினா 40வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. ஸ்வசக்தியா தது விமானம் வை ந உதயாம் ஆச ச அம்பரே. தேவி சொந்தம் சக்தியால வானத்துல அந்த விமானத்தை எங்களை கூட்டிண்டு அந்த விமானத்துல சஞ்சரிச்சா. இப்படி சொல்லிண்டு திருதிய ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயம் முடிவடைகிறது. பிரம்மா நாரதருக்கு சொல்றது யாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாரதர் இந்த விஷயங்களை எல்லாம் வியாசருக்கு சொல்லிட்டு இருக்கார். வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதைன்னு போயிட்டு இருக்கிறது யாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.